நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட சூழ்ச்சியை நம்ம விஜய்க்கு நம்ம மல்லி தெரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வராத ஃபோனை நம்ம மல்லி இந்த சுடர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் எல்லாரோட கண்ணில் மண்ணை தூவி ஏமாற்ற போகிறாங்களோன்னு தெரிலன்னு ஒரு சரியான பதிலை தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த சுடர் எப்படியாச்சும் விஜய் கூட இருக்கணும், மல்லியை நிரந்தரமாக இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு விஜய்க்கு ஒரு பொண்டாட்டி அது நானாக மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு பேராசையில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. நிஷாவை கூப்பிட்டு வந்து வர சொல்லி. ஆனால் இப்போ இந்த நிஷாவுக்கும் சரியான பதிலடி, இந்த போலி ரேணுகாவுக்கும் சரியான பதிலடியை நம்ம மல்லி கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவத்தில் இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சியை எப்படியாச்சும் அடக்கணும், அந்த ஒரு வீட்டை வந்துட்டு என் பேருக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த நிஷா கிட்ட எல்லா உண்மையுமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் இவ தான் வந்துட்டு போலி ரேணுகா, இவ உண்மையிலே இறந்து போன ரேணுகாவும் கிடையாது, நம்ம விஜயோட முன்னாள் மனைவியும் கிடையாதுன்ற உண்மையை வந்துட்டு நம்ம மல்லி தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆனால் இது அவளுக்கு பதிலடியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சரியான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் விஜய் முன்னாடியும் இந்த கதிரேசு முன்னாடியும் நிப்பாட்ட முடியுன்ற ஒரு நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சுடர் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இவங்களுடைய ஆட்டை வந்துட்டு நீடிக்கும்னு தெரில. ஆனால் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கட்ட போகிறேன்னு நம்ம மல்லி சரியான பதிலடி கொடுத்துருக்கங்க. ஆனால் இந்த போலி ரேணுகாவோட நிலைமையை பார்த்தா ரொம்பவே பரிதாபமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் விஜயை வந்துட்டு அடையணும்னு எல்லாருமே பகைச்சிக்கிட்டு இந்த ஒரு நிலைமையில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம மல்லி வந்துட்டு இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் ஜாதகத்தையும் எல்லார் மத்தியில் தெரியப்படுத்துவான்னு நினச்சாலே ரொம்பவே சிரிப்பாக இருக்குங்க. ஏன்னா விஜயை அடையிறதுக்காக இந்த ரகுராம் அவனவே வந்துட்டு பகைச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் 50 லட்ச ரூபாவை பணம் கொடுத்தா நான் வந்துட்டு உன்னை விட்டுறேன் அப்படின்னு மிரட்டினான். ஆனால் உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் வந்துட்டு பயப்படக்கூடிய ஆள் இல்லை, உன்னால் வந்துட்டு முடிஞ்சதை நீ பண்ணிக்கான்னு அவ்வளோ தன்னம்பிக்கை அவ்வளோ தைரியமாக வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு இந்த சுடர் அப்படின்ற ஒரு பேரை சொன்னதுமே கை காலெல்லாம் வந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இந்த நிஷா வந்துட்டு எதுக்காக இப்படி துள்ளி துள்ளி நம்ம மல்லிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. விஜய் முழுக்க முழுக்க இந்த மல்லி கூட தான் வந்துட்டு ஆடல் பாடலாக வந்துட்டு நடத்திட்டு இருக்கான். இது வந்துட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கதிரேசங்கிட்ட எல்லாமே போய் நடந்ததை ஒரு வீடியோவில் எடுத்த மாதிரி ஒப்பிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த கதிரேசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஷாவை பொறுத்த வரைக்கும் மல்லி விஜய் கூட இருக்கக்கூடாது, மல்லிக்கு வந்துட்டு நிரந்தரமாக டைவர்ஸ் கொடுத்து அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாவா கண்டிப்பாக இந்த போலி ரேணுகா வந்துட்டு வாழ போகிறான்னு நம்ம இந்த நிஷா வந்துட்டு நினச்சிட்டு இருக்க ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லை. அது எல்லாமே முழுக்க முழுக்க வந்துட்டு ட்ராமான்ற உண்மையை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம மல்லி வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறாங்க. ஏன்னா அவளுடைய இந்த ஒரு விளையாட்டுக்கும் இந்த ஒரு ஃப்ராட் வேலைக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிரந்தரமே இல்லாத இந்த ஒரு வீட்டில் இந்த போலி ரேணுகா பண்ணிட்டு இருக்கிற சேட்டைக்கும் அவளுடைய குறும்புத்தனக்கும் கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க. ஏன்னா மனநிலை பாதிக்கப்படாததுக்கு முன்னாடி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி விஜய் எனக்கு கதை சொல்லு அப்போ தான் நான் தூங்குவேன், ரொம்ப நல்லாவே நாடகம் போட்டுட்டு இருக்கா. இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்களான்னு கூடிய சீக்கிரத்தில் சரியான பதிலடை தாங்க கொடுக்க போகிறாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் இந்த விஜயை வந்துட்டு இந்த போலி ரேணுகா கிட்ட கொஞ்சம் கூட நெருங்கவே விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு சந்தேகமாக இருந்துச்சு, நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோங்களே இவங்களுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர், இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு காரணமாக தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியமா இதுக்கு மேலே மல்லிப்புள்ள என்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை விட்டுரு, அவளை வந்துட்டு நான் நசுக்கல கண்டிப்பாக வந்துட்டு அவள் தெரிச்சு ஓடணும் இந்த ஒரு வீட்டை விட்டுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப்